பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு நீங்க எனக்கு யாருமே இல்லை, இருந்தவங்க எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விதவை போல இருக்கிறீங்களா? யாருமே எனக்கு இல்லையா, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, யாருமே இல்லை, நான் நம்பின எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதே போல இந்த உலகத்துல இன்னொன்னு புரிஞ்சுடுங்க. நீங்க தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் அவங்க யாருமே என்னை நேசிக்கல, தனிமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தாய் இருந்தும் தகப்பன் இல்லை, ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே போல நீங்க எங்க இருந்தாலும் அந்த வசனத்தை சரியா பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. யார் அழைக்கிறாரு? உங்களை ஏசப்பா அழைக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்க எப்படி விவாகம் பண்ணி கைவிடப்பட்ட நிலையில கண்ணீரோடும் கவலையோடும் என்னுடைய எதிர்காலம் என்னை அவ்வளவு தானா, ஒரு சிறு குழந்தையோடு இருக்கிறேன்னு அவன் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை இருந்தா கூட ஒரு தொழிலை பார்த்துட்டே நான் போயிடுவேன், குழந்தை கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அநேகர் இன்னும் திருமண வயசு ஆகி தாண்டியும் போச்சு, இன்னும் திருமணமே முடியல. என் கூட உள்ளவங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு எப்படி 2-3 பிள்ளைகளுக்கு தகப்பன் ஆயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள மாதிரி இருக்குது, நான் இன்னும் கல்யாணம் முடியாமலே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே பிள்ளை ஒன்று புரிஞ்சுடுங்க. தேவன் ஒரு வார்த்தை முன்னி சொல்லிக்கிறாரு. அநேகர் வித்தியாசம் இருக்கு. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் செய்வது நலம், வந்து சாவதை காட்டிலும் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, கைவிடப்பட்ட மனைவியை போல. கைவிடப்பட்ட மனைவினா யாரு? கல்யாணம் முடிஞ்சிட்டு என்ன சொல்ற, ஒரு குழந்தையோட இருக்கிறோம், இல்லை குழந்தை இல்லாம இருக்கிறோம், ஆனா ஹஸ்பண்ட் போயிட்டாரு, ஹஸ்பண்ட் இல்லை. அப்ப என்ன நினைப்போம்? இந்த ஊராரு என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணாலே 100 தப்புன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த உலகம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா யாரெல்லாம் என்னென்ன வார்த்தைகள், நீங்க ஒரு தெருவில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களை எத்தனை பேர் எவ்வளவு மனக்காயம் ஏற்படுத்துவாங்க? அதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு தள்ளப்பட்ட நிலையில இருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்லை, ஏதோ என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு எதுவரை போகுதோ அதுவரை போகும்னு சொல்லிட்டு காலங்களை அப்படி நகர்த்தி போறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை, யாரும் இல்லைன்னு இந்த உலகத்துல சொல்லவே கூடாது. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு 365 நாளும் பைபிள்ல சொல்றாரு, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு. அவரு இருக்கும்போது இந்த உலகத்தை தாய் தகப்பன் இருந்தே இல்லாதது மாதிரி எத்தனையோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறைவு இருக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த உலகத்துல பணம் இருந்தாதான் அடுத்த மனுஷன் நம்மளை பார்ப்பான். இல்ல நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், ஏதோ பெரிய பேக்ரவுண்ட்னா ப்ராப்பர்ட்டி வேணும். ஆனா நீங்க ஆண்டவரை மட்டும் நேசிங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஆண்டவரை நம்ம உண்மையா நேசித்து அவருக்கு மேல அன்பு செலுத்தும் போது நம்ம எவ்வளோ போராட்டத்துக்குள்ள வந்தாலும் நம்ம மனம் நொந்து போன அந்த விவாகம் பண்ணி என்ன செய்யறோம்? புருஷன் இல்லை, விவாகம் பண்ணி மனைவி இல்லை, அப்படி விதவின் கோலத்தில் நம்ம இருந்தாலும் நம்மளை பார்த்து யார் பார்க்குறா? இந்த உலக பார்வை நம்மளை வேற விதத்துல பார்ப்பாங்க. ஆனா கடவுள் எப்படி பார்ப்பார் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அதிகமாக அன்பு செலுத்தி நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை இப்படி இருக்கே, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கொடுக்கணுமே, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. சிலவங்க வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வயசு போயிரும்ல, வயசு போனவனே நீ சாகையா செய்யணும், வேற ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். தேவ பிள்ளை, உங்க வயசு 50 இல்லை 60 இருந்தாலும் கூடிய உங்களுக்குன்னு ஒரு உணர்வு, உங்களுக்கு வயசு தோணுது, எனக்கு கல்யாணம் முடிக்கணும், நான் வாழணும்னு நினைச்சா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைய ஏசப்பாவை கொடுக்க வல்லவரா இருக்காரு. உங்களை மாதிரி நீங்க இப்ப 50னா 55ல இன்னொரு ஆண் இருப்பாரு. இப்ப ஒரு நீங்க ஆணர் தான், உங்களுக்கு 50னா ஒரு 45ல ஒரு பெண் இருப்பாங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல படைக்கும் போது நமக்கான எலும்பு எப்படி, நமக்கான மனைவியை அவரு நம்ம இப்ப 50 வயசுனா நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு 25 வயசுனா 20 வயசுல ஒரு மனைவி அங்க தயார் பண்ணி தான் வச்சிருப்பாரு. நம்ம ஏதோ லேட் பண்ற மாறி போயிட்டே இருக்கோம். அதனால எல்லாத்துக்கும் வாழ்க்கை துணை கொடுக்கிற ஆண்டவர் தான். ஆனா இந்த நாட்கள்ல எல்லாம் இழந்து, மனைவியை இழந்து, புருஷனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து என்னென்ன சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களோ, இளம் வயதில் விதவியாக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ இருக்கீங்க, உங்க நிலைமை இந்த உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேன் சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் என்ன, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. சிலவங்க கேட்டா சொல்லுவாங்க, மேரேஜ் எல்லாம் வேஸ்ட்டுங்க, கல்யாணம் பண்ணி எதுக்கு? ஆனா அவங்க மட்டும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். ஆனா மற்றவங்க கல்யாணம் பண்ணுதோ அதெல்லாம் இனி தேவையில்லை, அதெல்லாம் சரீரத்துக்கு கேடு, அதுக்கு ஒரு மெடிசன் ரீதியா பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, என்னெல்லாமோ பேசி தள்ளிடுவாங்க.
எங்க பைபிளே சொல்லுது, ஒற்றைக்கு போனா கீழே விழுந்தா யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நீங்க 2 பேரை போங்க, நீங்க பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போறீங்க, கணவன் மனைவியாட்டு, ஒரு ஆள் கீழே விழுந்தா ஒரு ஆள் தூக்கம். இல்ல ஒரு ஃப்ரெண்டு, நீங்க ஒரு நண்பர்கள் 2 ஆண்கள் போறீங்க, 2 பெண்கள் போறீங்க, ஒரு ஆள் கீழே விழுந்தா ஒரு ஆள் தூக்குவாங்க. நீங்க ஒத்தைக்கு போனா கீழே விழுந்தா யாரு தூக்குவா? எல்லாரும் சொல்ல நாங்க இருக்கிறோம், கடைசி வரை நாங்க இருக்கிறோம். அவங்க நைட்டே போயிட்டாங்க, யாரு இருப்பா? நம்மள்ட்ட ஏதாச்சும் இருந்தா பாக்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஏதாச்சும் இருந்தா மட்டும் அது எந்த உறவுகள்னு சொல்ல முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுடுங்க. எந்த வயசுலையும் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தா அது 50 இல்லை 55 இல்லை 60 இருந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் திருமணம் முடிக்கிறது நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஏன்னா பைபிள்ல சொன்னது மாதிரி வேகிறதை காட்டிலும் விவாகம் செய்வது நலம். ஒருவேளை சின்ன வயசுல நீங்க தாங்கிக்கிட்டீங்க, பெரிய வயசுல ஏதாச்சும் ஒரு தப்புல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இந்த உலகம் என்ன செய்யும்? அதுக்கு நீ சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல, அப்படி கேட்குமா இல்லையா? அதனால நம்ம எப்போ முடிச்சாலும் இந்த உலகத்துக்கு ஒன்றும் வாய் அடைக்க முடியாது. அதனால உங்களுக்கு எப்போ தோணுனாலும் மேரேஜ் முடிக்கலாம், அது ஆண்டவர் சித்தம். அதனால ஆனா ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கைவிடப்பட்ட நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? யாரும் எனக்கு மேரேஜ் பண்ண இவங்க யாருமே இல்லை, யாருமே எனக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்கல. இவ்வளோ காலம் இவங்க எடுப்பாங்க அவங்க எடுப்பான்னு நான் நினைச்சேன், ஆனா யாருமே எடுக்கலன்னு உங்க மனசுக்குள்ள நீங்க புழுங்கி போய் வந்து போய் நீங்க இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட தான் ஏசப்பா சொல்றாரு, அந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எந்த மனுஷியோ நம்ம மேலான எந்த அதிகாரமா இருந்தாலும் நம்ம யாருக்குமே பார்க்க வேண்டாம், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். தேவப்பிள்ளை, அதை விட்டுட்டு இந்த உலகத்துல மனுஷன் படைத்த படைப்புகளை நம்பி போனோம்னா நம்மளே நம்ம மேல மண் அள்ளி போடுற மாதிரி, எப்போ கணத்துல விழுந்து போவோம், எப்போ எங்க விழுந்து போவோம், எங்க தவறி விழுந்துவோம் தெரியவே தெரியாது. ஆண்டவர் நம்பி போனா கீழே நம்ம ரோட்ல நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்னா ஆண்டவர் எச்சரிப்பாரு, மகனே மகளே இந்த ஆபத்து வருது, தயவு செய்து ஒதுங்கி போவோம் பாரு. இல்ல எனக்கு தான் தெரியுமே, நான் ஹெவி லைசன்ஸ் இருக்குன்னு வண்டியில ஓட்டிட்டு போனோம்னா குடும்பத்தோடு போய் ஒரு குழியில போய் விழுவோம். அதே இது கடவுள் உச்சரிப்பாரு, மக்களே இந்த வழியோடி கூட போகாத, எவ்வளோ லாங்கா இருந்தாலும் மெயின்ல போ, இல்லாட்டி இப்படி போ. ஆண்டவர் நம்பி போகும்போது ஆண்டவர் பேசுவாரு. எல்லாம் சொல்றாரு ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவர் நான் உண்மையான தெய்வமா இருந்தா அவர் பேசுவார், இல்லைன்னா அவர் பேசவே மாட்டாரு. அதனால நீங்க 4 மணிக்கு 5 மணிக்கு இருந்து ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் பேசுனா அவர் தான் உங்க தெய்வம். எப்படி? நம்ம தெய்வம் யாரு? ஆண்டவர் தான் தெரியும். கடவுள் உண்மை உள்ளவர், உத்தமர். அவரை நம்பி போற யாருமே கைவிட மாட்டார். நீங்க கைவிடப்பட்டு மனநொந்த விதவியா இருந்தீங்கன்னா, யாரு அற்ற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது போட்டு பாரு, தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். முன்னால கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். எந்த சோதனையின் மத்தியில் நீங்க நடந்தாலும் அதை மாற்றி போட இயேசுப்பா வல்லவரா இருக்கிறாரு. அவர் சமுத்திரனை ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இயேசுப்பா கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறான் சொன்னப்பா. இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக உடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தனிமை உணர்வு, தனிமை வேதனைகள், போராட்டங்கள் ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து இந்த குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறை, இந்த ஜனங்களை, அந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.